உடைந்தது பாமக. ராமதாஸா அன்புமணியா? மறுபடியும் பொதுக்குழு செயற்குழு கூட்டியே ஆகணும். திரு பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி இழிவா பேசினதுக்கு நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் எங்களுக்கு 8% ஓட்டு இருக்கு. தாவேகா மட்டும் இன்னும் யார் கூட கூட்டணி வைக்க போறோம்? வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம். அது எமது இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்க தினேஷ் பாபு நாகராஜ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் வியூகங்கள் எல்லாமே இப்பவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை முதல் கட்ட பணிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அரசியல்ல என்ன நிகழ்வுகள் இந்த கடந்த 2 நாட்களாக நடந்துட்டு இருக்குன்னு நீங்களும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை பத்தின விமர்சனங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுல முதல் நிகழ்வா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிகளோட நிறுவன தலைவர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பா அறிவிச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இல்லைங்களா, அவரை தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டு செயல் தலைவரா அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கட்சிக்கு நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர், ரெண்டுமே நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை திரு ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டு இருக்காரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமதாஸ் ஏற்கனவே ஒரு சத்தியப்பிரமாணம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பாருங்க. இனி நான் இந்த கட்சியோட தலைவர் பதவிக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை அறிவிச்சிருந்தாரு. பட் இப்போ அதை மீறினதா எல்லாராலையும் விமர்சனம் செய்யப்படுறாரு. உடைந்தது பாமக அப்படிங்கிற பேர்ல அன்புமணிக்கு செயல் தலைவர் பதவியையும் கொடுக்கறதாவும் சொல்லியிருந்தாரு. ஆனா அன்புமணி அவர்கள் கோச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், அவங்க சமாதானப்படுத்துறதுக்காக பல தலைவர்கள் பாமக சார்பில் டாக்டர் ராமதாஸ் வீட்டின் முன்பும் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களும் சமாதானப்படுத்துற விதமா நிறைய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனா இன்று அதிகாலை பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் சமாதானப்படுத்தும் முயற்சியில் யாரும் இங்க வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று இன்னைக்கு காலையில கொடுத்திருந்தாரு. அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களோட தரப்புல எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. ஆனா இரவோடு இரவா அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாமகவோட தலைவர் பதவியில நானே தொடர்வேன், பாமகவை நலவிதமாக நானே வழிநடத்தி செல்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. பொதுக்குழு செயற்குழு மூலயமா தான் தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டாமலேயே தலைவர் பதவியிலிருந்து தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தலைவர் பதவியிலிருந்து தூக்குறதா இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பொதுக்குழு செயற்குழு கூட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க வேண்டிய பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்க வேண்டிய பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கிற போராட்டம் பார்க்கப்படுது. இவங்க 2 பேர்த்துக்கு நடக்கிற பிரச்சனையில ஜி.கே. மணி அவர்கள் பாலமா இருந்து 2 பேரும் கூடி சீக்கிரமே இணைஞ்சு செயல்படுவாங்க, அதுல நம்பிக்கை இருக்கு, நீங்களே பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு. பாமகவில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆகட்டும், இல்லை 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆகட்டும், யார் பக்கம் நிற்கிறது? டாக்டர் ராமதாஸ் அவர்களோட பக்கம் நிற்கிறதா, இல்லை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பக்கம் நிற்கிறதா, தந்தை பக்கம் நிற்கிறதா, இல்லை மகன் பக்கம் நிற்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குழப்பத்தில் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த தந்தைக்கும் மகனுக்குமான போர்ல யார் ஜெயிக்கிறான், யார் பாமக தலைவராக இருக்க போறா, யார் வழிநடத்த போறா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது மட்டும் இல்லாம வர சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைய இருக்குது. அதுல யார் பக்கம் இவங்க நிக்க போறாங்க, பாமக யார் பக்கம் நிக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் பாமக தள்ளப்பட்டு இருக்கு. இதற்கான முடிவையும் உடனே அறிவிக்கணும் அப்படின்னு பாமக கட்சியோட உறுப்பினர்களாகட்டும், 2ஆம் கட்ட தலைவர்களாகட்டும் எல்லாருமே உடனடி முடிவை அறிவிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இரவோடு இரவாக அப்பா வாசஸ் மகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய போர் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க முடியுது. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க,
இரவோடு இரவா அண்ணாமலைக்கும் ஒரு புதிய பொறுப்பு வந்துட்டு பாஜக கொடுத்துருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவோட பொதுக்குழு உறுப்பினரா அண்ணாமலை தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அண்ணாமலை மட்டும் இல்ல, திரு சரத்குமார் அவர்கள், நடிகர் சரத்குமார் அவர்களுக்கும் பாஜகவின் பொதுக்குழு உறுப்பினரா பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதுக்காகத்தான் சரத்குமார் அவர்கள் தங்கள் கட்சியை பாஜகவோட இணைத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல இருக்கு. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தமிழக பாஜகவின் தலைவர் பதவியை வந்துட்டு பாஜக கொடுத்திருக்கு. திரு நயினார் நாகேந்திரன் தனக்குன்னு ஒரு படையை உருவாக்கிற, அதாவது அண்ணாமலை ஆர்மி அப்படின்னு உருவாக்கிட்ட மாதிரி தனக்குன்னு ஒரு படையை உருவாக்கிக்காம பாஜகவின் கட்சியோட வளர்ச்சிக்கு செயல்படுறாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக தங்களோட எதிரி கட்சிகள் பல விதமா பிரிஞ்சிருக்கிறதாகவும் அவங்களோட ஓட்டு தனித்தனியா பிரிய போவதாகவும் நினைச்சு ஒரு வெற்றி கணக்கை போட்டு வச்சிருந்தது. அந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய கட்சியில் அதிமுக ஒரு பக்கம், அதே மாதிரி பாஜக இன்னொரு பக்கம், நாம் தமிழர் தனித்து நிக்கிறேன்னு அவங்க இன்னொரு பக்கம், அதே மாதிரி விஜய் வந்துட்டு யாரு கூட கூட்டணி வைக்க முடியாம அவரும் இன்னொரு பக்கம், பாமக தேமுதிக யார் கூட கூட்டணி வைக்கிறதுன்னு தெரியாம அவங்க வேற முடிவெடுக்க முடியாம ஒரு சூழ்நிலையிலும் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறது திமுக தங்களுக்கு சாதகமா நினைச்சு ஒரு வியூக வகுப்பு நடத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ திடீர்னு அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த ஒரு பெரிய நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வுல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உறுதியாயிருச்சு. ஸோ அவங்க வந்துட்டு திமுகவுக்கு பிரதான எதிரி நாங்க தான் அப்படின்னு அவங்களோட இதை முன் வச்சு இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. அதுக்கான வேலைகளையும் தொடங்கிட்டாங்க. நாம் தமிழர் இப்ப வரைக்குமே நாங்க தனியாத்தான் நிற்போம், 234 தொகுதியிலையும் தனியா தான் நிக்க போறோம் அப்படின்னு ஒரு பேரறிவிப்பை சீமான் அறிவிச்சிட்டாரு. இந்த அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அறிவிக்காத வரைக்கும் அதிமுகவை திரு விஜய் அவர்கள் ஒரு இடத்துல கூட எதிர்த்து பேசல. ஆனா இப்ப கூட்டணி அறிவிச்ச பிறகு அதிமுகவை எதிர்க்கிற விதமா அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அப்போ விஜய்க்கு இப்பதான் அதிமுகவை எதிர்க்கணும்னே தோணி இருக்கு பாருங்களேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுக நம்ம யார் கூட கூட்டணி வைக்க போறோம், நம்ம எப்படி நம்ம கட்சியை பலப்படுத்த போறோம், தினகரன் அவர்களை கூப்பிட்டுக்க போறோமா, இல்ல சசிகலா அவர்களை கூப்பிட்டுக்க போறோமா, இல்ல ஓபிஎஸ் என்ன பண்ணலாம், இப்படிங்கிற மாதிரியான யோசனைகளும் இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க யாருமே வேண்டாம் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவை எடுத்ததும் இல்லாம அடுத்த கட்டமா பாஜக கூடவும் கூட்டணி வச்சுட்டாங்க. அடுத்தபடியா தேமுதிக கட்சியும் பாமக கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை திரு எடப்பாடி அவர்கள் பேசிட்டு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது. அடுத்து 3வது நிகழ்வா திரு அண்ணாமலையின் பதவி பறிப்பு அப்படிங்கிறது பேசப்பட்டது. அதாவது திரு எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டெல்லி சென்றிருந்த போது அமித்ஷாவை சந்திச்சு அவர்கிட்ட அண்ணாமலை அதிகமா பேசிட்டாரு, அதனால அவர் முன்னாடி அவர் இருக்கும்போது நாங்க கூட்டணி வச்சு அது சரி வராது அப்படின்னு சொன்னதாகவும், அண்ணாமலைய நீங்க வேற போஸ்டிங் போடுவீங்களோ, வேற இடத்துக்கு மாற்றுவீங்களோ, உயர் பதவி கொடுப்பீங்களோ, அது உங்க விருப்பம், உங்க கட்சி சார்ந்த முடிவு. ஆனா அண்ணாமலை இருக்கும்போது, தமிழ்நாட்டுல தலைவரா இருக்கும்போது நாங்க கூட்டணி வச்சா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னதாகவும், அண்ணாமலைய வேற இடத்துக்கு மாத்தினா தான் நாங்க கூட்டணிக்கு சம்மதிப்போம் அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொன்னதாகவும் கூறப்படுது. இப்போ ஒரு பக்கம் பாமகல அன்புமணி ராமதாஸுக்கு தலைவர் பதவி போச்சு, இன்னொரு பக்கம் பாஜகல அண்ணாமலைக்கு தமிழ்நாடு மாநில தலைவருங்கிற பதவி போயிடுச்சு. ஆக மொத்தம் 2 பேர்த்துக்கு பதவி போயிடுச்சு. இப்போ அதிமுகல இருந்து பிரிஞ்சு போன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு டிடிவி தினகரன் அவர்கள் திடீர்னு பாஜக ஒரு நல்ல முடிவை சொல்லுமா சொல்லாதாங்கிற ஒரு இதுல இருந்தப்போ தனக்கு நெஞ்சு வலி வந்ததா போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு. இன்னைக்கு வெளியில மறுபடியும் அதிமுக இல்லைனாலும் பாஜகக்காக நாங்க இந்த தேசிய கூட்டணியில நாங்க இணைவோம், திமுகவை பிரதான கட்சியா நினைச்சு நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. சரி, மற்ற கட்சியில தான் இந்த மாதிரி சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆளுகின்ற திமுகவிலையும் பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் தந்தை திராவிட பெரியார் கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு விழால பெண்களை பத்தி தவறா பேசிட்டதா ஒரு வீடியோ எல்லா இடத்துலயும் வைரல் ஆச்சு. அதனால டென்ஷனான திமுக தலைமை அவரை திமுகவோட துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டதா அறிவிச்சிருந்தாங்க. அவருக்கு பதிலா
திருச்சி சிவா அவர்கள் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. திரு பொன்முடி அவர்கள் இப்படி பேசுனதுக்காக கனிமொழி அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, அறிக்கை விட்டிருக்கிறாங்க. ஸோ திமுகக்குள்ளேயும் சில சலசலப்புகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. திரு பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி இழிவா பேசுனதுக்கு இன்னைக்கு மீடியா முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த ஒரு தகவலும் வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடை பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாவேகா கூட கூட்டணி வைக்க போறதில்லை அப்படிங்கிறது முடிவான பிறகு இந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் தனிச்சுதா போட்டி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு சில வேட்பாளர்களை அறிவிச்சு அதற்கான பணிகளையும் தொடங்கிட்டதாகவும் சொல்லியிருந்தாரு. அவரோட தம்பி தங்கைகளும் இப்பவே பணிகளை தொடங்கிட்டாங்க. ஆனா இப்படி எல்லா கட்சிகளும் தங்களோட முதல் அடியை எடுத்து வச்ச பிறகு தாவேகா மட்டும் இன்னும் யார் கூட கூட்டணி வைக்க போறோம், ஒரு மேடையில தங்களோட கட்சி கூட யாரு வேணா கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஓப்பனா அறிவிச்சதுக்கு அப்புறம் பாமக மாதிரியான கட்சிகள் எங்களுக்கு 5% ஓட்டு இருக்கு, நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் எங்களுக்கு வந்துட்டு 8% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தங்களோட வாக்கு சதவீதத்தை நிரூபிச்ச எந்த ஒரு கட்சியுமே தாவேகா கூட இப்ப வரைக்கும் கூட்டணி வைக்க முன் வரல. அதனால திரு விஜய் அவர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கிறதாகவும், அடுத்த கட்டமா என்ன பண்ண போறோம்னு தெரியாமலே, கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவுமே அமைக்காமலே, கூட்டணி கட்சி யாருன்னு தெரியாமலே அடுத்தது பூத் கமிட்டி போடுற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல இப்ப வரைக்கும் 4 முனை போட்டி நடக்கிறதா தான் தெரியுது. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம், விடுதலை சிறுத்தைகள் திமுக இருக்கிற மற்றொரு கூட்டணி இன்னொரு பக்கம், தனிச்சுதான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்ற நாம் தமிழர் கட்சி இன்னொரு பக்கம், யாரு கூட கூட்டணி வைக்க போறோம்னு தெரியாம இருக்கிற விஜய் இன்னொரு பக்கம் அப்படிங்கிற மாதிரியான 4 கூட்டணி தான் இப்போதைக்கு இருக்கு. இதுல பாமகவும் தேமுதிகவும் கூட்டணி தான் வைக்க போகுது. ஆனா எந்த பக்கம் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் முடிவு அறிவிக்காம இருக்கு. மற்றபடி 4 முனை போட்டி தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இப்ப வரைக்கும் வந்த செய்திகளை வச்சு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம திரு பொன்முடி அவர்களோட அமைச்சர் பதவிக்கும் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேல திமுக தலைமை எடுத்த நடவடிக்கையை பார்த்ததுமே திரு துரைமுருகன் அவர்களும் ஒரு சில மணி நேரங்கள்லேயே நானும் இதுக்கு முன்னாடி ஒரு சில இடங்கள்ல தப்பா பேசியிருக்கேன், அந்த தப்பான பேச்சுகளுக்கு நானும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்திருக்காரு. இதோட அரசியல் கட்சிகளின் கூட்டணி முடிவுகள் மொத்தமா முடிஞ்சிடல. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் பல மாற்றங்கள் கூட நிகழலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். கூட்டணி இறுதி முடிவு எப்ப அறிவிக்கிறாங்க, எப்ப வந்துட்டு தேர்தல் அறிவிக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல உங்களோட கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். மக்களே, அரசியல் பற்றிய கருத்துக்களை இன்னும் நிறையாவே நம்ம பகிர்ந்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா பரவாயில்ல. நன்றி.